சாந்தி. அவ்யக்த சமிகை 28 மே 2025. बाप दादाविनुடைய மகா வாக்கியங்கள். आप सबकी पहली प्रवृत्ति है अपनी देह की प्रवृत्ति, फिर है देह के संबंध की प्रवृत्ति. உங்களுடைய முதல் குடும்பம் அப்படின்னா என்ன? ஆத்மாவே சேர்ந்தது. ஸோ ஆத்மாவிற்கு மிக மிக பிடித்தமானது எது? தேகம். முதல்ல ஆத்மாவுக்கு தேகம்தான் தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம். தேகத்தினுடைய கர்ம இந்திரியங்கள் இது எல்லாமே அதுக்கு பின்னால தான், அதுக்கு அடுத்தது தான் தேக சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள். तो पहली प्रवृत्ति देह की हर कर्मेंद्रिय को पवित्र बनाना है. அப்போ எப்படி நாம் இருக்கிற வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுப்போம் இல்லையா? அங்கே ஒரு குப்பை, இங்கே ஒரு குப்பை, இங்கே ஒட்டடை தொங்குது, அங்கே அது இருக்குது, அப்படி பண்ண மாட்டோம். அது அப்படியே நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ இந்த சரீரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எவ்வளோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் ஆத்மாவினுடைய முதல் வீடு இந்த சரீரம். அந்த சரீரத்தினுடைய கர்ம இந்திரியங்கள். ஒன்று பாபா உடல் சுத்தத்தை பற்றி சொல்கிறாரு, இன்னொன்று இந்த கர்ம இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் தூய்மையாக வேண்டும். ஸோ கண்ணினுடைய தூய்மை, கண் எதை பார்க்குது? ஆத்மாவை பார்க்குதா? இல்லை தேகத்தின் பக்கம் எங்கேயாவது கண்ணு போகுதா? இந்த காது எதை கேட்குது? பகவானுடைய ஞான மகா வாக்கியங்களை கேட்குறோமா, அல்லது வீணான அசுத்தமான விஷயங்களை கேட்குறோமா? இந்த வாய் எப்படிப்பட்ட பேச்சை பேசுது? அது ஞான ரத்தினங்களாக இருக்கா, அல்லது கேட்குறவங்களுக்கு வழி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கா? ஆக இப்படி உங்களோட ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தையும் நீங்கள் இப்போ சுத்தமாக்கணும், பவித்திரமாக்கணும், செக் பண்ணணுங்கிறார் பாபா. கண், மூக்கு, காது, வாய், கால், கை இதெல்லாம் என்ன செய்யுது? இதையெல்லாம் தூய்மையாக்குங்க. ஏன்னா உங்களோட முதல் குடும்பமே இவைகள் தான். ஜப் தக் தேஹ கி प्रवृत्ति को पवित्र नहीं बनाया है तब तक देह के संबंध की प्रवृत्ति चाहे हद की हो चाहे बेहद की हो उसको भी पवित्र नहीं बना सकेंगे. அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, எதுவரை நீங்கள் இந்த கர்ம இந்திரியங்களை சுத்தமாக்கலையோ, கண்ணு தூய்மையாகாது, காது இதெல்லாம் எதுவரை நீங்கள் இதை தூய்மையாக்கவில்லையோ அது வரைக்கும் தேக சம்பந்தங்களுடைய அந்த பிரவருத்தி, அந்த ஒரு குடும்பம், அதை உங்களால் தூய்மை ஆக்க முடியாது. அது லௌகிக்கமாக இருக்கலாம் அல்லது அலௌகிக்கமாக இருக்கலாம். ஏன்னா இந்த கர்ம இந்திரியங்கள்ல அந்த அசுத்தத்தினுடைய ஒரு சென்ஸ், ஒரு உணர்வு இருக்கும் பொழுது கண்ணு தேவையில்லாத பார்க்கும். அப்போ எப்படி சம்பந்தங்களில் உங்களுக்கு ஒரு சுத்தமான ஒரு நிலை இருக்கும்? அதனால தான் பாபா சொல்றாரு, தேக சம்பந்தங்களை சுத்தப்படுத்துறதுங்கிறது இரண்டாவது, ஆனால் அதற்கு முன்னாடி கர்ம இந்திரியங்களை நீங்கள் தூய்மையாக்க வேண்டும். तो पहले अपने आप से पूछो कि अपने शरीर रूपी घर को अर्थात संकल्पों को, बुद्धि को, नयनों को और मुख को रूहानी अर्थात पवित्र बनाया है. எனவே பாபா நினைவு கொடுக்கிறாரு, எனவே குழந்தைகளே நீங்கள் முதலில் இதை சோதனை செய்யுங்கள். சரீரம் எனக்கூடிய இந்த வீட்டை, அதாவது உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய புத்தியை, பார்வையை மற்றும் வாய், பேச்சு இவற்றை நான் ஆன்மீகமாக, அதாவது தூய்மையாக ஆக்கியிருக்கிறேனா? சத்தியுகத்தை நினச்சி பார்க்குறோம். சத்தியுகத்தில் யாருக்காவது யாருடைய சரீரத்தின் பின்னாடியாவது கண்ணு போகுதா? எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே யாருடைய சரீரத்தை பார்க்குறதே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்காங்க, இதெல்லாம் அங்கே இருக்கா. ஆனால் எல்லாரும் அழகாக இருக்காங்க, பட் அந்த விருத்தியில் அப்படி வர்றதில்லை. சத்தியுகத்தில் எங்கேயாவது அவதூறான வார்த்தைகள் பேசுவோமா? ஒரு தேவதா இன்னொரு தேவதாவை திட்டுறாங்களா? அல்லது ஏதாவது கசப்பான வார்த்தைகள் பேசுகிறோமா? கிடையவே கிடையாது. அப்போ பாபா என்ன சொல்றாரு, நீங்கள் சத்யுகியினுடைய தேவாத்மா, இப்பயும் நீங்கள் அப்படி தானே இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளோ அல்லது ஒரு தூய்மையற்ற ஒரு திருஷ்டியோ அல்லது விருத்தியோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடாது தானே. ஸோ இதை பாபா செக் பண்ண சொல்கிறாரு. எங்கேயாவது எனக்குள்ளே ஏதாவது ஒரு அசுத்தம் வருதா பாருங்க.
ஐசி பவித்ர ஆத்மாயகி மகான் ஹை. இப்படிப்பட்ட உயர்ந்த தூய்மையான ஆத்மாக்கள் தான் மகான்கள். பாபா புரிய வச்சாலே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூய்மை தான் மகான் தன்மை. அதனால நம்மளுடைய கர்ம இந்திரியங்கள் எனக்கூடிய இந்த வீடு, அதுக்கப்புறம் தேக சம்பந்தங்கள், அது லௌகிக்கம் அலௌகிக்கம் எது வேணா இருக்கலாம், இவை அனைத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? தூய்மையாக்கணும். இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஆனால் உஸ்தாத் அந்த பகவான் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால அந்த பாண்டவ பத்தி பரமாத்மா என்ன ஒரு வழி காட்டுறாரோ அதன்படி நடந்து கண்டிப்பா நம்ம இதில் என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க போறோம். அந்த ஒரு வெற்றி நிறைந்த ஆத்மாவாக நம்ம எல்லாருமே அவசியம் ஆகலாம். நன்றி. ஓம் சாந்தி.